இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஜவ்வரிசி கண்டுபிடிச்சு. ஸோ ஜவ்வரிசி கொழுக்கட்டை ட்ரை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஜவ்வரிசியில் ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் வரையும் நல்லா சாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம வந்து கோகோனட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சைடில் வந்து மலைச்சாரல் மாதிரி தூவத்துக்கு ஜீராவும் ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா என் அக்கா வந்து காஃபி வேணும் நல்லா உயிர் எடுத்துகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து காஃபி அந்த சைடு வந்து ரெடி பண்ணலாம், சைட் பை சைட் பண்ணலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு, சரி ஸ்டஃபிங்க்கு வந்து கார்டமம் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சாக் பண்ண ஜவ்வரிசியில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நல்லா பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். அந்த மாதிரி நம்ம வந்து பாலாக நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி குண்டானை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்க திறக்கும் போதே நமக்கு வந்து அது வந்து கண்ணாடி மாதிரி மினுக்கும். அப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.